நீங்க என்ன செய்றீங்க, காரைக்குடிக்கு வர்றீங்க. ரூ. 100 சிக்கன் கடைக்கு 1 கிலோ சிக்கன் வாங்குங்க. சிக்கன் வாங்கின பிறகு குலுக்கல் முறையில உங்களுக்கு ஒரு பொருள் தாரம் இருக்காங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னா 1 கிராம் தங்க நாயனம் தர்றாங்களாம். நாயனம்னா என்னன்னு தெரியுதுல்ல, நாதஸ்வரம். நாதஸ்வரம் சொல்லும்ல, இப்போ 1 கிராம் தங்க நாயனம் தர்றதா சொல்லியிருக்கிறாங்க. தங்க நாயனம் தர முடியுமா? எவ்வளவு பெருசா இருக்குங்க அது. அது தர முடியாது. ஆனா என்ன போட்டிருக்காங்க, 1 கிராம் தங்க நாயனம் போட்டிருக்காங்க. என்ன போடணும்? 1 கிராம் தங்க நாணயம் இலவசம் வரணும். நாயனம் என்பது நாதஸ்வர கருவியில வரக்கூடிய ஒன்று. தங்க நாயனம் போடக்கூடாது, தங்க நாணயம் என்றுதான் போட வேண்டும். அதே மாதிரி வாரந்தோறும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வாரம் கூட்டல் தோறும் வாரந்தோறும். அப்ப இம்மு போயிடும். ஏன் இம்மு போயிடும் அப்படின்னா, மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் இறப்பு என்ற விதிப்படி இம்மு போயிடும். இம்மு போன பிறகு அந்த தோவுக்கு இணையான ஒரு இணை எழுத்து உருவாகும். அப்ப வாரம் கூட்டல் தோறும் வாரந்தோறும் இந்து போட்டுருது. சரிங்களா? இனிவரும் காலகட்டங்களில் 1 கிராம் தங்க நாணயம் என்று போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.